மட்டன் பிரியாணி 200 ml ஆயிலை வந்து சூடேறினதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 8 மிளகா, ஒரு 8 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடிசாக போடணும். அந்த வெங்காயத்தோட இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டு 2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு 8 தக்காளி பழம் சின்ன சின்னதாக அறுத்து போடணும். ரெட் சில்லி வந்து 2 டீஸ்பூனும், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூனை போடணும். ஒரு 1.25 கிலோ மட்டனை வந்து குக்கரில் வந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அந்த தக்காளி, வெங்காயம், அந்த ஸ்பைசஸோடு சேர்த்திடுறேன். 4 ஸ்பூன் தயிர் வந்து மட்டனோட கலந்துட்டேன். கலந்து விட்டாச்சு. பிறகு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டேன். 1 கிலோ சீரக சம்பாவை வந்து நான் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த ஊறின அரிசியை வந்து மட்டனோட கலந்துட்டேன். நல்லா கலந்து விட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியை வந்து தூவி விடணும். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு பிரியாணியை வந்து தம்மு கூடணும். தம்மு கூட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் தம்மு கூட்ட பிறகு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி.